அண்ணாமலை இருந்துகிட்டு தன்னோட வேலை விஷயமா இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போறாரு. அங்கேயுமா அவருக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுது. பரவாயில்ல, ரொம்ப நாளா நம்ம சும்மா வீட்டிலேயே இருக்கிறதுக்கு நமக்கு ஏதோ ஸ்கூல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அதே ஸ்கூல்ல இங்க ரோகிணியோட சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. என்ன இது ரோகிணியோட சவுண்ட் கேட்குது, ரோகிணி எதுக்கு இங்க வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அண்ணாமலையும் கிளாஸ் ரூம் பக்கத்துல எட்டி பாக்குறாரு. அங்க ரோகிணியுமே ஒரு சின்ன பையன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கமா போய் பாக்குறாங்க. பார்த்தோன்னே இந்த பக்கம் அண்ணாமலைக்கும் பயங்கரமான ஷாக்கு. சொல்லப்போனா இங்க ரோகிணி கிறிஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. கிறிஸுக்கு பக்கத்துல கரெக்டா அவங்களோட பாட்டியுமே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இங்க பயங்கரமா டவுட் ஆக்குறாரு அண்ணாமலையும். அப்ப கரெக்டா அங்க கிராஸ் ஆன பியூனை கூப்பிட்டு, இங்க பாருப்பா யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது ஒண்ணும் இல்ல சார், இன்னைக்கு அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங், அந்த பையனோட அம்மா தான் அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் அண்ணாமலைக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி அவங்க பையனோட அம்மாவா? ஆமாங்க, அந்த பையனை ஜாயின் பண்ணி விட்டது கூட அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட அண்ணாமலை பயங்கரமா ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த பையனுமே இருந்துகிட்டு அம்மா அம்மான்னு சொல்லி இந்த பக்கம் ரோகிணிய பயங்கரமா வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவங்க பக்கத்துல இருக்க பாட்டியுமே, கல்யாணி இன்னும் எவ்வளவு நாள் இந்த விஷயத்த நம்ம மறைக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கரெக்டா அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க அண்ணாமலையும் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ரோகிணியுமே இருந்துகிட்டு, இருங்கம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான், எப்படியாவது இந்த விஷயத்த நான் பத்தி வீட்டுல பேசணும், ஆனா இப்ப அதுக்குண்டான டைம் வரல, நம்ம ஏதாவது பேசி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்னோட வாழ்க்கை போயிடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவொன்னு கிறிஷோட பாட்டியுமே இருந்துகிட்டு, சரிம்மா கூடிய சீக்கிரம் மனோஜை பார்த்து இந்த விஷயத்த பத்தி பேசுமா, இப்படியே நாங்க இவ்வளவு நாள் இப்படி வெளியில கஷ்டப்பட முடியும், நீ தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், எப்படியாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கல்யாணி, அதாவது கல்யாணின்ற பேர்ல இருக்க ரோகிணிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலைக்கு பயங்கரமா என்ன பண்றதுன்னே தெரியல. சொல்லப்போனா பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை வேற இருக்கு. அப்பன்னா வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி வேற ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. அதை விட இங்க வந்து இவங்க கல்யாணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இது, இது ஒரு பெரிய பித்தலாட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜோட வாழ்க்கையை நினைச்சு பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அவனோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா, இப்ப வந்து ரோகிணியுமே வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளு. சொல்லப்போனா இவளை பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. என்ன இது, நம்ம குடும்பத்துல இவ்வளவு நாள் துரோகத்தை பண்ணிட்டு இருக்காளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தத்தை யார்கிட்டயோ சொல்லி ஆகணுங்கிறதுக்காக உடனே எங்க முத்துக்குமே கால் பண்ணி, எங்க முத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ முத்துமே, இல்லப்பா இப்பதான் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, இல்லப்பா ஒரு வேலை விஷயமா ஸ்கூலுக்கு வந்தேன், வேலை ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட முத்துமே, எதுக்காகப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்கன்னு தானே சொன்னேன், சம்மந்தம் இல்லாம எதுக்காக நீங்க வேலைக்கு போறீங்க, நீங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை இந்த பக்கம் முத்துக்கிட்ட, இங்க பாரு முத்து, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும், நீ முதல்ல உன்னோட கார் செட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் முத்துவுமே டவுட் ஆயிட்டு, என்னப்பா எப்பவுமே என்ன கார் செட்டுக்கு கூப்பிட மாட்டீங்க, இப்ப என்னாச்சு, இதான் பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது பிரச்சனை தான், நீ முதல்ல கார் செட்டுக்கு வா, உங்ககிட்ட நான் நேரில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அண்ணாமலையுமே கார் செட்டுக்கு வந்துடுறாரு. அதே நேரத்துல முத்துவுமே கார் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க அண்ணாமலை கூப்பிட்டு, என்னாச்சுப்பா ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக அவசரமா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல முத்து, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும், எனக்கு பயங்கரமான குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்துவுமே இருந்துகிட்டு, சொல்லுங்கப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, எனக்கு ஒண்ணும் பண்ண வேணாம்ப்பா, நம்ம வீட்டுல ரோகிணி இருக்கால்லப்பா, அவரோட பேர் வந்து ரோகிணி கிடையாதுப்பா, அவ உண்மையாவே அவ பேர் வந்து கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கல்யாணியா, என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமாப்பா இந்த மாதிரி நான் இப்ப ஸ்கூலுக்கு போயிருந்தேன், அப்பதான் அங்க ரோகிணி கிறிஸ் அது இல்லாம கிறிஸோட பாட்டி பார்த்தேன், நீ கூட அந்த பையனையும் அந்த பாட்டியும் கூட்டிட்டு வர ஞாபகம் இருக்கா, நீ மீனாவும் ரொம்ப பத்திரமா பாத்துக்குவீங்களே, அந்த பையனும் அந்த பையனோட பாட்டியும் தான், சொல்லப்போனா அந்த பையன் வேற யாரும் இல்லப்பா, நம்ம ரோகிணியோட பையன் தானா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் முத்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்னப்பா சொல்றீங்க, அப்ப ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையனே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாப்பா, நானுமே இந்த விஷயத்த அங்க விசாரிச்சு பார்த்தேன், அந்த கிறிஸை வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விட்டது கூட ரோகிணி தான், சொல்லப்போனா அவளை ரோகிணின்னு சொல்ல முடியாது, இதுக்கு மேல அவ கல்யாணி தான் ஜாயின் பண்ணி விட்டுருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த வயசானவங்க கல்யாணியோட அம்மான்னு நினைக்கிறேன், அவங்களுமே வந்து இந்த உண்மையை அப்படியே மனோஜ் கிட்ட பேசி மறுபடியும் அவங்க ஒண்ணா குடும்பமா செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு பெரிய லெவல்ல துரோகம் பண்ணிருக்காங்கப்பா நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட முத்து பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அப்பவே தெரியும், அந்த பார்லர் மேடம் மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க, ஏதோ தப்பு பண்றாங்கன்ற மாதிரி தோணும், ஆனா நான் என்ன சொன்னாலும் வீட்டுல இருக்க யாருமே நம்புறது இல்லப்பா, இதுக்கு மேல இந்த விஷயத்தை விட்டு வைக்க கூடாது, நீங்க வாங்கப்பா வீட்டுல போயிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட அண்ணாமலையும் பயந்துட்டு, முத்து இங்க பாரு, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன், இந்த விஷயத்த நம்ம வச்சு டீல் பண்ணணும், சொல்ல போனா இது வெளியில தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிடும், ஏற்கனவே மனோஜ் வேற ஒரு பொண்ணு ஏமாத்திருக்கா, இப்ப ரோகிணி ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப உடஞ்சு போயிருவான், இதை வந்து கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முத்துவுமே இருந்துகிட்டு, அப்பா நீங்க மனோஜை வேற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க, என் இடத்துல இருந்து பாருங்க, சொல்ல போனா எனக்கு அவனை பத்தி எல்லாமே நல்ல தெளிவா தெரியும், அவன் நிறைய விஷயத்த ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற ஆள் தான், அது மட்டும் இல்லாம அவன் யாராவது ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த விஷயத்துல இருந்து வெளில வரதுக்கு அவன் ட்ரை பண்ணுவானே தவிர ரொம்ப வருத்தப்பட்டு உள்ள போயிட மாட்டான்,
அதனால இந்த விஷயத்த நம்ம ஓப்பனா பேசுறதுதான்ப்பா கரெக்ட். இல்லன்னா இந்த மாதிரி இன்னுமே அந்த பார்லர் மேடம் பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலுமே எங்க அண்ணாமலைக்கு அதை சொல்றதுக்கு உண்டான மனசு வரவே இல்லை. அப்ப முத்துமே இருந்துகிட்டு, இங்க பாருங்கப்பா, அவங்களே கஷ்டமான நிலைமையில இருக்காங்க. இப்ப 27 லட்ச ரூபா வந்து பணத்தை ரெடி பண்ணி அவங்க வந்து இவங்க மனோஜுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியமா அந்த 27 லட்ச ரூபா எப்படி அவங்களுக்கு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க ஒன்றும் பணக்கார வீடும் கிடையாது, அவங்க அப்பா மலேசியாலையும் கிடையாது. அம்மாவை ஏமாத்திட்டாங்க, சரி ஓகே. மனோஜையும் இவன் ஏமாத்திட்டாங்க. எப்படி அவங்களுக்கு அந்த 27 லட்ச ரூபா கிடைச்சிருக்கும்? வேற ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்கல்ல. எனக்கு இன்னுமே கூட அந்த 27 லட்சம் நம்மளோட வீட்டு பணமா இருக்கும்னு எனக்கு தோணுதுப்பா. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நான் ஓப்பனா வெளியில என்னால பேச முடியல. வீட்டுல இருக்க யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. முதல்ல இந்த விஷயத்தை பத்தி நம்ம வீட்டுல பேசினா மட்டும்தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலையும் சரி முத்து, நீ சொல்ற மாதிரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு, இங்க இங்க வாங்க, உங்ககிட்ட எல்லாம் முக்கியமான விஷயம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னு இங்க விஜயாமே இருந்துகிட்டு, டேய் உனக்கு வேற வேலையே கிடையாதடா, எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்து சத்தம் போட்டே இருக்க, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முத்துவுமே நக்கலா விஜயாவை பார்த்துட்டு, ஒண்ணும் இல்ல, உங்களோட அந்த பணக்கார வீட்டு மருமங்க இருக்காங்கல்ல கல்யாணி, அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணியா? அவ பேர் ரோகிணிடா, என்னடா பேரை மாத்தி சொல்லிட்டு இருக்க, காலையிலே சரக்கு போட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் ரோகிணியுமே சத்தமே போடாம கல்யாணின்ற பேரை கட்டணும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதே நேரம் இங்க பக்கத்துல இருக்கிற அண்ணாமலையும், இங்க பாரு விஜயா, அவ பேர் உண்மையாலுமே வந்து கல்யாணி தான், நீ முதல்ல அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே கூப்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியுமே வந்து அப்படி ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ போச்சு, இவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சா, அப்ப அடுத்து என் நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயத்துல இருக்காங்க.